Hello everyone, welcome to Learn Well and Excel Academy. இந்த வீடியோவில் விஷுவலைசிங் த நேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று சம்மரி, தென் இதில் கொடுத்துருக்க பிக்சர்ஸ். நேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி நேஷனை போர்ட்ரே பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பர்சானிஃபிகேஷனுங்கிற கான்செப்டை ஆர்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி பர்சானிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபீமேல் ஃபிகர்ஸாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீமேல் ஃபிகர்ஸ் வந்து ஆக்சுவல் பர்சன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நேஷனோட ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியா. இந்த ஃபீமேல் அலிகரி கையில் இருக்கிற அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே ஒரு கான்செப்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், ரிபப்ளிக். ஸோ இது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான சிம்பிள்ஸ் தான் அவங்க கையில் கொடுத்துருந்தாங்க. ரெட் கேப், ப்ரோக்கன் செயின், பிளைண்ட் ஃபோல்டட் விமன் கேரிங் எ பேர் ஆஃப் வெயிங் ஸ்கேல்ஸ், இது எல்லாமே ஒரு கான்செப்டை மக்களுக்கு உணர்த்துறதுக்காக. ஃப்ரான்ஸ் யூஸ் பண்ண அந்த ஃபீமேல் அலிகரி நேம் வந்து மரியனே. ஸோ அவங்களோட ஃபோட்டோவை தான் காயின்ஸ் அண்ட் ஸ்டாப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஜெர்மனி யூஸ் பண்ண ஃபீமேல் அலிகரி நேம் வந்து ஜெர்மேனியா. ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னன்னு பார்த்தோம்னா, போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஆஃப் 1850. ஸோ யாரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மரியனே வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரிபப்ளிக் ஆஃப் ஃப்ரான்ஸை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி. பிக்சர் 2 பார்த்தோம்னா ஜெர்மேனியா அது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தலையில் இருக்கிற அந்த ஓக் லீவ்ஸ் இருக்கிற க்ரோன் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஹீரோயிஸ் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து எங்கே இருக்குது, இந்த பெயிண்டிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, சர்ச் ஆஃப் செயின்ட் பால். ஸோ எங்கே அந்த ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் நடந்ததோ அங்கே தான் வந்து இந்த பிக்சரை வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்சர் 3 வந்து என்னென்னா, அந்த சிம்பிள்ஸ், ஓகேவா, அந்த அலிகரியில் யூஸ் பண்ணுற அந்த சிம்பிள்ஸோட மீனிங்கை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுறத காமிக்கிறாங்க. ஸோ ப்ரோக்கன் செயின் வந்து பீயிங் ஃப்ரீடம் மென்ஷன் பண்ணுது. பிரஸ்ட் பிளேட் வித் ஈகிள் வந்து என்னது, ஜெர்மன் எம்பையரோட சிம்பிளாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த்தை மென்ஷன் பண்ணுது. க்ரௌன் ஆஃப் ஓக் லீவ்ஸ் வந்து ஹீரோயிசத்துக்கு. ஸ்வாட் வந்து ரெடினஸ் டு ஃபைட். ஆலிவ் பிரான்ச் அரவுண்ட் த ஸ்வாட் வந்து வில்லிங்னஸ் டு மேக் பீஸ். பிளாக், ரெட் அண்ட் கோல்டு ட்ரைகலர் ஃபிளாக் வந்து லிபரல் நேஷனலிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறதா வந்து கொண்டு வராங்க. ரேஸ் ஆஃப் த ரைசிங் சன் வந்து பிகினிங் ஆஃப் அ நியூ ஏரா. நெக்ஸ்ட் பிக்சர் 4. ஸோ பிக்சர் 4ல் வந்து ஜூலியஸ் ஹப்னர் வந்து ஃபாலன் ஜெர்மனியா அந்த டிஃபீட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி, 1850 ஃபாலன் ஜெர்மனியாங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி, அந்த ஃபீமேல் அலிகரி கீழே விழுந்து கிடக்கிற மாதிரியும், அந்த க்ரோனும் அந்த ஸ்வாடும் கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்சர் 5ல் வந்து ஆர்டிஸ்ட் லாரன்ஸ் கிளாசன்கிறவங்க ஜெர்மேனியாவோட ஸ்வாடில் த ஜெர்மன் ஸ்வாட் ப்ரொடக்ட்ஸ் த ஜெர்மன் ரைன்னு 1860 மறுபடியும் அவங்க முன்னாடி வரதை வந்து கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்குது, நேஷனலிசம் அண்ட் இம்பீரியலிசம். ஸோ அதை சீக்கிரமே முடிக்க போகிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு டைரெக்டாக நேஷனலிசம் இன் இந்தியாவையும் மேக்கிங் ஆஃப் குளோபல் வேர்ல்டு அந்த லெசனையும் ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸாக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.